வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் காரை வழிமறைத்து விரட்டி அனுப்பிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னமும் 50 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைக்கவே முடியாது என்பதை எடப்பாடி தெரிவித்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஒரு பக்கம் தென் மாவட்ட நிர்வாகிகள், வடமாவட்ட நிர்வாகிகள், ஏன் மூத்த நிர்வாகிகள் கூட எடப்பாடிக்கு அழுத்தத்தை கொடுத்தனர். ஆனால் எதற்கும் மசியாத எடப்பாடி தன்னுடைய பதவியும் அதிகாரமும் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வந்தால் பறிபோகிவிடும் என்ற காரணத்தினால் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டது உறுதிதான். அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்பதை தெரிவித்திருந்தார். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியின் காரை வழிமறைத்து திருப்பி அனுப்பிய நிகழ்வு அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் ஒரு சூழ்ச்சி என்று இருக்கிறது என்றால் அது ஒற்றுமை இல்லாமல் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல்தான் அதில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது போல் தெரியும். ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது அனைவரும் ஒவ்வொருவரும் அவரிடம் இருந்து விலகக்கூடிய நிகழ்வுதான் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை எடப்பாடி சந்திக்கிறார் என்பது தெரிய வரும். இப்பொழுது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறுவது என்ன தெரியுமா? நமக்கு எதிரி ஓபிஎஸ்ஸா திமுகவா? எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திமுகவை தான் தனது முதல் எதிரியாக களத்தில் பார்ப்பார்கள். அதிமுகவின் தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார். உங்களது சுயநலத்திற்காக ஓபிஎஸ்ஐ வேண்டாம் என்று கூறி திமுக வெற்றியடைந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயம் நீங்கள் உண்மையான அதிமுகவின் தொண்டனாகவே இருக்க முடியாதே என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடியிடம் கேள்விகளை கேட்டிருப்பதாகவும் ஊருக்குள் விட முடியாது என்று கூறியிருப்பதாகவும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து பத்திரமாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் ஒற்றுமை இல்லை என்றால் தேர்தலில் தோல்விதான் என்ற தகவல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் ஓபிஎஸ் இவ்வாறு செயல்பட வேண்டும்? பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடியை விரட்டி அனுப்பது சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.